ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அனைவரும் வெயிட் பண்ணியிருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துருந்த ரிசல்ட் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு 2 மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. அதனால் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியாயிருக்கு. அதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் அனைத்து மாவட்டத்திலுமே நடந்திருக்கா? செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன நிலையில் இருக்குது? மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ அப்டேட் ஆகப்போகுது? இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் எப்படி இருக்கும்? யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க? உண்மையாக ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்மாக இந்த மாதமாச்சு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்று திருவாரூர், கரூர் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாகிருக்கு. அதனால் ரேஷன்களுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் பார்த்தோன்னா இப்போ டிஆர்எஃப்எஸ் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி யாருக்காச்சும் இரவுக்குள்ளே பார்த்தோன்னா மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும். இருந்தாலும் இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலும் நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கு எப்போ நடைபெறும்? அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்போ நடைபெறும்? அப்படின்ற மாதிரி அனைவருக்குமே கேள்விகளும் இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் ஒரு 1.5 மாத காலங்களாகவே நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே நாங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்திருந்து. கனமழையின் காரணமாக டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இடைத்தேர்தல் முடிந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? இதை தொடர்ந்தால் கொஞ்சம் டிலே ஆகிருந்துச்சு. இதனால் தான் ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி கேட்கும்போது தகவலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்துமே ரெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் பிஸியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னால் மட்டுமே தான் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிசிட்டி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்று கூட்டுத்துறை அமைச்சர் பார்த்தோன்னா இன்று வெளியிட போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர், சேலம் மாவட்டங்களுக்கு பார்த்தா கரூர் மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே 2023 கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களுக்கு தான் அப்டேட் ஆச்சு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி அப்டேட் ஆக போகுது. இருந்தாலும் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் பேஸ் பண்ணி தான் அனைவருமே இதில் வேலை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இல்லையா? நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஒன்லி நேர்முக தேர்வு தான். எக்ஸாம் எதுவும் கிடையாது. எக்ஸாம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது செக் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வு போயிருப்பீங்க. அது மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மார்க் கொடுத்துருப்பாங்க. 50 மார்க் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க? அதுவும் 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் அதில் எதில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படி செக் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3வது நிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணி அப்படி செக் பண்ணி அது ஃபைனலிஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனலிஸ்ட்டை தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான
அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ற மாரி தான் இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கு வந்து சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ, அதனால அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று முதல் வெளியாக போகுது. ஸோ, அதனால இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னைக்கு பப்ளிஷ்ட் வந்து ஆகப்போகுது. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு இப்படிதான் வந்து நடக்கும். இருந்தாலும் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல தான் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிடிஎஃப் மூலமா அப்டேட் குடுப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். அதனால அனைவரையுமே எதிர்பார்த்த இந்த அ ரிசல்ட்டு இன்னைக்கு வந்து அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லேருந்து வெளியாக போகுது. அதுக்கு தகுந்த லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்கு. அதனால அத பயன்படுத்தி நீங்க டைரக்ட்டாவே ரிசல்ட்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காம இருக்கு. அதெல்லாம் முடித்து தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்ற மாரிலாம் சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஆ தனித்தனியா தான் அப்டேட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மாவட்டத்தினா அப்டேட் பண்ணுறதுக்குனா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நடக்காது இருக்கும் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று நாளை முதல் வந்து அவங்களுக்கு நேர்காணல் வந்து நடைபெறும் அப்படின்ற மாரி தான் குழுத்தரப்பு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப் மூலமா தகவல் கிடைத்திருக்கு. அதனால அனைவருமே எதிர்பார்த்த ஒரு தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதனால ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ரிசல்ட் அப்டேட் பண்ணல அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே பண தட்டுப்பாடுகள் வந்து முடியல. அது முடிஞ்சா ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த இது மாரி வந்து நடக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 மார்க் வரைக்கும் 1000 மார்க் வந்து வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. 1000 ஆவரேஜா வந்து இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காக நெறைய பணங்களை வந்து குடுத்துருக்கக்கூடிய நிலை வந்து வந்திருக்கு. அதனால வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய சிக்கல்கள் வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு. இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து முடிந்து இப்ப நம்மளுக்கு தகுந்த ரிசல்ட்ட இப்ப அறிவிப்பு வெளியாக போகுது. இந்த அறிவிப்பு இன்னைக்கு இரவுக்குள்ள சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து ஆகலாம். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவரையுமே வெயிட் பண்ணியிருந்த ரிசல்ட்டு இன்னைக்கு வெளியாகும். அதெல்லாம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு உங்களுடைய வீடு தேடி வந்துரும். 1 வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீடு தேடி வரும். அதுக்கப்புறம் மீண்டும் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் அனைத்துமே இந்த டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து ஒரிஜினலாவே வந்து குடுப்பாங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.